ஒரு சமயம் நடந்த விஷயம். அப்ப ஜனங்களோட வீட்ல கரண்ட் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிராமம் இருந்தது, மந்த்ராச்சல். ரெண்டு திருடர்கள் ராத்திரி சமயம்னு பார்த்து திருடுற எண்ணத்துல இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நிறைய திருடுகளை பண்ணிருக்காங்க. இப்ப இன்னொரு திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க. அட ரங்கா, இன்னைக்கு உனக்கு என்ன கிடைச்சது? அதை என்கிட்ட காட்டு. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இன்னைக்கு நமக்கு நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருந்தா. இவ்வளோ திருநதுக்கு அப்புறமும் உனக்கு நிம்மதியா இல்லையா? என்ன, உனக்கு மட்டும் நிம்மதியாயிடுச்சா? எனக்கும் நிம்மதியா இல்லதான். நான் ரொம்ப நாளா என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, உனக்கு ஓகேனா நம்ம பெருசா ஏதாவது பண்ணலாமா? அப்படின்னா போலாம். போய் ஒரு பெரிய வீட்டுல திருடலாம். சரி வா, போய் ஒரு பெரிய வீடா பார்ப்போம். இத பார்த்தா தலைவர் வீடு மாதிரி இருக்கு. ஆமா, அவரோட வீடு தான். அப்புறம் இந்த கிராமத்துல இவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரர், தெரியுமா? சரியா சொல்ற. வா, கண்டிப்பா இங்க அவரோட லாக்கர் ஏதாவது இருக்கும். அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு பொருளை ரெடி பண்ணி வச்சுக்கோ. எல்லாம் ரெடியா இருக்கு. லாக்கர் அங்க இருக்கு, அங்க பாரு. அவங்க நேரா பீரோ கிட்ட போனாங்க. ரங்கா அந்த பீரோவை திறக்க முயற்சி பண்ணான். அட, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? இன்னும் திறக்கவே இல்லையே. அட அண்ணா, இது லாக்கரு. இது ஒன்றும் பூட்டு கிடையாது. சும்மா அமுக்குன உடனே திறக்கிறதுக்கு. பொறுமையா இரு. சரி சரி. அப்பதான் அந்த பீரோ திறந்தது. அப்புறம் ரங்கா சந்தோஷத்தோட அந்த கதவை திறந்தான். வா, அற்புதம் குரு. நீயே உள்ள பாரேன். பணம், நகை எல்லாமே இருக்கே. எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஒரு நோட்டு கூட விடவே கூடாது. அப்போதான் தலைவருக்கு விஷயம் புரியும். பொறுமையா, இப்ப போலாம். அவங்க அங்க இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போனாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சது. அப்புறம் தலைவர் எழுந்து பீரோ வச்சிருந்த அறைக்கு போனாரு. அவர் பார்த்த போது அந்த பீரோ திறந்திருந்தது. இங்க பாரு, இந்த லாக்கரை நீதான் திறந்தியா என்ன? இல்லையே, நான் எந்த பீரோவையும் திறக்கலையே. நீங்க தான் மூடுறதுக்கு மறந்துருப்பீங்க. தலைவர் ருக்மணி சொன்னதை கேட்டுட்டு அந்த பீரோவை பார்க்கறதுக்கு கிட்ட போனாரு. அட கடவுளே, இங்க என்ன ஆச்சு? எல்லா பணம், தங்க, நகை எல்லாமே போச்சு. தலைவரோட குரலை கேட்டுட்டு ருக்மணி அந்த அறைக்குள்ள ஓடினா. எல்லாம் பணமும் எங்கெங்க போச்சு? ஐயோ கடவுளே, என்ன இது கொடுமையா இருக்கு. இப்போ நாம என்ன பண்றது ருக்மணி? நான் வாழ்க்கை முழுச்ச சம்பாதிச்ச எல்லாமே ஒரே ராத்திரியில காணாம போச்சே. என்னங்க, நீங்க தலைவருங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும். இந்த கிராமம் முழுக்க இவ்வளவு நாளா திருடு போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்க இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. ஆனா இப்ப பாருங்க, நம்ம வீட்லயே திருடு நடந்துடுச்சு. அந்த திருடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாள் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கண்டிப்பா முயற்சி பண்ணி தீருவேன். நான் போய் பஞ்சாயத்தை கூட்ட போறேன். இந்த விஷயத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். போங்க, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. இங்கேயே நின்னுட்டு இருக்காதீங்க. தலைவர் அந்த இடத்த விட்டு புறப்பட்டாரு. அப்புறம் சில மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு அடியில கிராம பஞ்சாயத்தை கூட்டினாங்க. எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க. நேத்து ராத்திரி என் வீட்டுல திருட்டு நடந்திருக்கு. திருட்டு பசங்க என் வீட்டுல இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. என்னோட வீட்லயும் திருட்டு நடந்திருக்கு. இது ஒன்றும் முதல் திருட்டு கிடையாது. இந்த மாதிரி நிறைய திருட்டு நடந்திருக்கு. ஆனா அப்போல்லாம் பஞ்சாயத்து கூட்டவே இல்லையே. ஆமா, அப்போல்லாம் இவர் என்ன சொன்னாரு? ராத்திரி வரதான் செய்யும், இருட்டுல என்ன பண்ண முடியும்னு கேட்டாரு. இப்படி கேட்டு ஜனங்களை போங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவருக்கு நடந்த உடனே பெருசா வந்துட்டாரு பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு. வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். ஆமா, வாங்க போலாம். இப்போ ராத்திரி வந்துச்சுன்னா இவருக்கும் தெரியும்ல, திருட்டு நடந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியும்ல. எங்களோடதெல்லாம் ஏழைங்களோட பணம் நினைச்சிட்டு இருந்தாருல்ல. ஆனா இவரோட பணம் இவருக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம பணம் நமக்கு முக்கியம்னு இவருக்கு தெரியணும்ல. இவரால எதுவும் பண்ண முடியாதப்போ உடனே இவர் பஞ்சாயத்தை கூட்டிட்டாரு. தலைவருக்கு அவர் சொன்ன வார்த்தைகளையே ஞாபகப்படுத்திட்டு லட்சுவும் கிராமத்து ஜனங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. தனக்கு ஏற்பட்ட உடனே தான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அவர் ரொம்ப வெக்கப்பட்டாரு. அந்த காரணத்தினாலதான் அவருடைய முகம் உம்முன்னு ஆயிடுச்சு. தலைவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னோட வயலை நோக்கி போனாரு. எல்லாம் என்னோட தப்பு தான். ஜனங்க சரியா தான் சொல்றாங்க. நான் தலைவர் ஆயிட்டேன்.
இருந்தாலும் கிராமத்து ஜனங்களோட கஷ்டங்களை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், அவங்கள கவனிக்காம விட்டுட்டேன். ஆனா இப்போதான் அவங்களோட கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இப்போ இது எல்லாத்தையும் சரி பண்றதுன்னா எப்படி பண்றது? அப்பதான் தலைவருக்கு வயல்ல ஒரு பொந்துக்குள்ள ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது. அந்த பள்ளத்துல என்ன வெளிச்சமா இருக்கு? தலைவர் அந்த குழிய நோக்கி போனாரு. அவர் பார்த்தாரு, அதுல ஒரு கல்லு மின்னிக்கிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு நாகம் அந்த குழி கிட்ட வந்தது. பாம்பு, பாம்பு, என்ன காப்பாத்துங்க, பாம்பு! அமைதியாயிரு மகனே. இந்த பாம்பு பேசுதே. ஆமா, பேசிதான் ஆகணும் மகனே, ஏன்னா விஷயம் அப்படிப்பட்டதாச்சே. எனக்கு இப்போ 50 வயசாக போகுது பாம்பு மகாராஜா. நீங்க என்ன மகனேன்னு ஏன் கூப்பிடுறீங்க? ஏன்னா நான் 1000 வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ நீ எனக்கு மகன் தானே. என்ன மன்னிச்சிடுங்க பாம்பு மகாராஜா, ஆனா நீங்க என்ன இங்கிருந்து போக விடுங்க. நான் ஒன்றும் உங்க நாகமணியை திருடுறதுக்காக இங்க வரல. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்கிட்ட வரம் கேளு. வரமா? ஆமா, நான் உனக்கு தண்டனை கொடுக்க இங்க வரல. நாகமணிய எந்த ஒரு மனுஷங்களும் பார்க்கவே கூடாது. அதனால நீ என்கிட்ட வரம் கேளு. இது என்னோட தப்பு தான். நான் உன்னை இதை பார்க்க விட்டுட்டேன். வரம் கிடைச்ச உடனே நீ இந்த மணியை பார்த்ததை மறந்துடுவேன். அப்புறம் உனக்கு அந்த வரமும் நானும் தான் ஞாபகம் இருப்பேன். வரமா? பிரபு, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட வைடூரியங்கள் கேட்டிருப்பேன். ஆனால் இப்போ நான் தலைவராக இருக்கிறதுக்கான கடமையை நிறைவேற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேனா. அதனால இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னா, நீங்கள் ராத்திரியில் வெளிச்சத்தை கொடுங்க. அப்புறம் கிராமத்தில் திருட்டு நடக்காமல் பார்த்துக்கோங்க. என்னால் உனக்கு இந்த வரத்தை கொடுக்க முடியாது, வேற ஏதாவது தான் கொடுக்க முடியும். நீ வேற கேளு. இல்லை பிரபு, இந்த வரத்தை கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. எனக்கு என் கிராமத்தோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணா போதும். அதுவும் சரிதான். ஆனால் இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு வரத்தையும் கொடுக்கறது என் கையில் இல்லை. ஆனால் நான் உனக்கு சில விதைகள் கொடுக்குறேன். நீ அதை அந்த வயலில் விதைச்சிடு. சரியா 1 மாசத்துக்குள்ள உன் கிராமத்தோட பிரச்சனைகள் எல்லாம் முழுசா முடிஞ்சிடும். ரொம்ப நன்றி பிரபு. தலைவர் ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்து மறுபடியும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டினாரு. அட, என்ன விஷயம்? ராத்திரிய பகலாக்கிறதுக்கான வழியை இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களா தலைவரே? இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. நீங்க முக்கியமான விஷயம் ஏதாவது சொல்லணும்னா இப்பவே சொல்லிடுங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இல்ல நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன். தலைவர் அவங்க எல்லார்கிட்டையும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. ஆனா இந்த விதையை விதைக்கிறதுனால நம்மளோட ராத்திரி பிரச்சனை எப்படி தீரும்? அது நாளைக்கு நம்ம வயலுக்கு போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். நீங்க எல்லாருமே நாளைக்கு என்னோட வயலுக்கு கண்டிப்பா வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்க்குறேன் தலைவரே. நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. மறுநாள் மதிய சமயத்துல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சிட்டு தலைவரோட வயலுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க, அங்க ரொம்ப பெருசா பரங்கிக்காய் விளைஞ்சிருந்தது. அதுல 2 கண்கள், ஒரு வாயும் இருந்தது. இதுதான் நம்ம பிரச்சனைக்கான தீர்வா தலைவரே? ஆமா, இதுதான். நல்லா கவனமா பாருங்க. இப்போ வெளிச்சம் இருக்கிறதுனால தான் இதோட வெளிச்சம் கம்மியா தெரியுது. ஆனா இது கண்டிப்பா வெளிச்சம் கொடுக்கும். சரியா தான் சொல்றீங்க. ஆனா இதை நாம எப்படி பயன்படுத்துறது? கிராமத்துல இருக்கிற எல்லாருமே இதை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அப்புறம் கிராமத்து தெருக்கல்ல இத கம்பத்து மேல வைங்க. அப்போதான் ராத்திரியில யாரும் திருடவே முடியாது. உங்க மேல சந்தேகப்பட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க தலைவரே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் வீட்டில் திருட்டு நடந்தப்பதான் உங்க எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. நாங்க இதை எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல வச்சுக்கிறோம். அங்கிருந்து எல்லாரும் ஒவ்வொரு பரங்கிக்காயை தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் சில நாட்கள் ஆயிடுச்சு. அந்த கிராமம் முழுக்க ராத்திரி சமயத்துல ஒளிர் வீசிட்டு இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் பௌர்ணமி இரவு. அப்புறம் மந்திராச்சல் புதுவிதமான பரங்கிக்காயோட ஒளிர் வீசிட்டு இருந்தது. அப்பதான் 2 வேஷதாரிகள் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அட, இது என்னது? மொத்த கிராமமும் இந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்கு. அப்படியே பகல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப நாம எப்படி திருடுறது? இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆயிடுச்சுதான். ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லை.
இங்க வெளிச்சம் மட்டும் தானே இருக்கு, ஆனா ஜனங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நீ சரியா சொன்ன. சரி வா போலாம், போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். போலாம். 2 பேரும் வந்து மறுபடியும் தலைவரோட வீட்டுல வந்து நின்னாங்க. இந்த தலைவர்கிட்ட இன்னும் நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தானே இந்த மொத்த கிராமத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இந்த பூசணிக்காவை அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, வா போய் பார்க்கலாம். 2 பேரும் ரொம்ப புத்திசாலித்தனத்தோட சத்தம் போடாம அந்த வீட்டு கதவை திறக்க போனாங்க. அப்பதான் திடீர்னு அந்த பரங்கிக்காய் அவங்கள கட்டி போட்டுச்சு. விடு, என்ன விடு. 2 பேரோட சத்தத்தையும் கேட்டுட்டு லட்சு, மல்கான், தலைவர் அப்புறம் ருக்மணி சில நிமிஷங்கள்ல அந்த இடத்துக்கு வந்தாங்க. திருடன் திருடன் திருடன். அடப்பாவிகளா, இந்த வெளிச்சத்துலயும் இவனுங்க என்ன தைரியத்தோட திருட வந்தானுங்க? நல்ல வேலையா அந்த நாக தெய்வத்தோட ஆசீர்வாதத்தால பூசணிக்கா நம்மள காப்பாத்திடுச்சு. முதலாளி, எங்களை மன்னிச்சிருங்க முதலாளி, இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம். உங்களோடது எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடுறோம், ஆனா இதுகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. ஆமா, எல்லாரும் பூசணிக்காய் சாப்பிடுவாங்க, ஆனா இந்த பூசணிக்காய் இன்னைக்கு எங்களை சாப்பிடணும்னு எங்களுக்கு பயமா இருக்கு. அதுங்க உங்களை சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும். ஓடுனீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் இப்படித்தான் நடக்கணும். 2 திருடனுங்களும் தன்னோட பேராசனால பிடிபட்டாங்க. இப்போ பரங்கிக்காயோட ஒளிர் வீசும் வெளிச்சத்தால இப்போ மொத்த கிராமமும் பாதுகாப்பாயிடுச்சு.